ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தேங்காய் வறுத்தரைச்ச ஒரு சிக்கன் குழம்பு நம்ம செய்யலாம். அதுக்கு ஒரு பேனில் வந்து நீங்கள் பெரிய ஜீரகம் 1/2 டீஸ்பூன் போட்டுவிடுங்க, கருவேப்பிலை போட்டுவிடுங்க, பிடிச்சிருந்த ஏலக்காய் போடுங்க, கிராம்பு 5 பீஸ் போட்டுவிடுங்க, கருவாப்பட்டை ஒரு பீஸ் போட்டுவிடுங்க, பெப்பர் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுவிடுங்க, சின்ன வெங்காயம் 10 போட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா வணக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பெரிய ஒரு தேங்காவோட 1/2 தேங்காய் துருவி அதுவும் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. நம்ம வந்து அது கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கலர் நல்லா சேஞ்ச் ஆனதுமே ப்ரௌன் கலர் ஆனதுமே இறக்கி வச்சுடுங்க. இறக்கி வச்சதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் நேரம் கிளறி விடணும், இல்லைன்னா அது கருகி போயிடும். அதுக்கப்புறம் லைட்டாக சூடு இருக்கும்போது மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிடுங்க. தண்ணி ஊற்றாமல் அரைச்சிடுங்க, அப்போ தான் அந்த பிளாக் கலர் நமக்கு கிடைக்கும். அப்போ நல்லா அரைச்சிடுங்க. இடையில ஒரு ஸ்பூனில் அது கொஞ்சம் கிளறி விட்டுட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துடுங்க. அதுக்கப்புறம் ஒரு பேன் சூடு பண்ணிவிட்டு அதில் நம்ம இஞ்சி பூண்டு கருவேப்பிலை பச்சை மிளகாயெல்லாம் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டுடுங்க. ஒரு பெரிய தக்காளி சின்னதாக கட் பண்ணி போட்டுடுங்க. அப்புறம் மஞ்சத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டுடுங்க. தனியாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுடுங்க. மிளகாத்தூள் 3/4 டேபிள் ஸ்பூன் போட்டுடுங்க. சிக்கன் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் போட்டுடுங்க. மசாலா போடும்போது ஸ்டவ்வு சிம்மில் வச்சுட்டு போடுங்க. அதுக்கப்புறம் நல்லா வணக்கினதுக்கப்புறம் 1 கிலோ சிக்கனுக்கான மசாலா தான் இது. 1 கிலோ சிக்கன் வாஷ் பண்ணி உப்பு மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கேன், அதுவும் இதில் போட்டுடுங்க. நம்ம எப்போவுமே சிக்கன் வாங்கினா உடனே வாஷ் பண்ணி உப்பு மஞ்சத்தூள் போட்டு வைக்கணும். இல்லைனா அப்படியே எடுத்து சிக்கன் வாங்கிட்டு வந்தது ஃப்ரிட்ஜில் வச்சா அது ஒரு பேட் ஸ்மெல் வரும். அதனால் அந்த மாதிரி கவனிங்க. அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் அரைச்சதை இதில் போட்டுடுங்க. தேங்காய் அரைச்சி அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி அதுவும் இதில் போட்டுட்டு நீங்கள் சிக்கனை வேக வச்சுடுங்க. குக்கரில் வேக வைக்கிறதா இருந்தால் ஒரு விசில் வேக வச்சுடுங்க. பாத்திரத்தில்னா அப்படியே மூடி வச்சு வேக வச்சுடுங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நீங்கள் குக்கரில் வேக வைக்கும்போது வேணும்னா உங்களுக்கு உருளைக்கிழங்கும் அதில் போட்டுக்கலாம். அப்போது நல்ல கிரேவி நல்ல திக்காக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சப்பாத்திக்கு பரோட்டாக்கெல்லாம் நல்லாயிருக்கும்.